பெங்களூருவில் உள்ள எம் சின்னசாமி மைதானத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் காவல்துறையின் முறையாக அனுமதி பெறாமல் ஆர்சிபி அணி நிர்வாகம் பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்ததே காரணம் என்று அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் கர்நாடக அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. பதினெட்டாவது IPL கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி பஞ்சாபை வீழ்த்தி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றதை தொடர்ந்து பாராட்டு விழாவுடன் கூடிய வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ரசிகர்கள் பெருமளவில் திரண்டதால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த நிலையில் கூட்ட நெரிசலில் 11 பேர் பலியானதற்கு RCB அணி நிர்வாகம்தான் காரணம் என கர்நாடக அரசு குற்றச்சாட்டை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு நிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. ஜூன் 3ஆம் தேதி IPL தொடரின் இறுதிப் போட்டி தொடங்குவதற்கு முன்பு RCB நிர்வாகம் காவல்துறையை தொடர்பு கொண்டதாகவும் போட்டியில் அணி வெற்றி பெற்றால் அணிவகுப்பு நடத்த உத்தேசிப்பது குறித்தும் வாய்மொழி தகவலாகவே தெரிவித்ததாக சுட்டிக்காட்டியுள்ள கர்நாடக அரசு அணிவகுப்புக்கு அனுமதி வேண்டி முறையான எழுத்துப்பூர்வ விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. இதில் ஜூன் 3ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவில் பெங்களூரு கப்பன் பார்க் காவல் நிலையத்தில் RCB வெற்றி பெற்றதா, அணிவகுப்புக்கு செய்யப்பட்ட ஏற்பாடுகள் என்ன, அணிவகுப்பில் பங்கேற்பவர்களின் தோராயமான எண்ணிக்கை என்ன போன்ற எந்த தகவலும் இல்லாமல் கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கம் சார்பில் அனுமதி கோரப்பட்டதாகவும், ஆனால் எந்தவித குறிப்பிட்ட தகவலும் இல்லாத அந்த கோரிக்கைக்கு காவல்துறை சார்பில் அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் கர்நாடக அரசு நீதிமன்றத்தில் கூறியுள்ளது. இப்படி இருக்கையில் காவல்துறையை கலந்தாலோசிக்காமலேயே ஜூன் 4ஆம் தேதி காலை 7 மணி அளவில் RCB அணியின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்களில் அணிவகுப்பு நடத்தப்படுவது குறித்த அறிவிப்பை அணி நிர்வாகம் வெளியிட்டதாக கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. தொடர்ந்து 8 மணி அளவில் RCB அணி வெற்றியை ரசிகர்களோடு கொண்டாட இருப்பதாக விராட் கோலியின் வீடியோ ஒன்றை டாக் செய்து மீண்டும் ஒரு பதிவை RCB நிர்வாகம் வெளியிட்டதாகவும், அதன் பிறகு பிற்பகல் 3:14 மணி அளவில் வெற்றி கொண்டாட்ட அணிவகுப்பை உறுதிப்படுத்தும் விதமாக கொண்டாட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் இணையதள வாயிலாக இலவச பாஸ் பெற்றுக் கொள்வதற்கான அறிவிப்பை வெளியிட்டதாகவும் கர்நாடக அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. இவை அனைத்தையும் காவல்துறையின் அனுமதியே இல்லாமல் RCB நிர்வாகம் தன்னிச்சையாக மேற்கொண்டதாகவும் கூறியுள்ளது. RCB அணியின் இந்த பதிவுகள் 44 லட்சம் பார்வையாளர்களை ஈர்த்ததாகவும், அதுவே அணிவகுப்பில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டதற்கு வழிவகுத்ததாகவும் கர்நாடக அரசு கூறியுள்ளது. சின்னசாமி மைதானத்திலும் அதை சுற்றியும் கூடியிருந்த கூட்டத்தை தவிர HAL விமான நிலையம் முதல் டாஜ் வெஸ்ட் எண்ட் ஹோட்டல் வரை வீரர்களை காண சுமார் 14 கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்களின் அலைமோதிய கூட்டம் நீண்டிருந்ததாகவும், இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலானதால் சின்னசாமி ஸ்டேடியத்தை நோக்கி மக்கள் மேலும் மேலும் படையெடுக்க காரணமாக அமைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முறையான திட்டமிடல் இல்லாமல் காவல்துறைக்கு முன்கூட்டியே எந்தவித தகவலையும் தெரிவிக்காமல் அணிவகுப்பு நடத்தப்பட்டதே நெரிச்சலுக்கும் உயிர்பலிக்கும் காரணம் என குற்றம் சாட்டியுள்ள கர்நாடக அரசு, அணிவகுப்பை திடீரென ரத்து செய்தால் அது கூடியிருந்த ரசிகர்களை கொந்தளிப்புக்கு உள்ளாக்கி வன்முறைக்கு வழிவகுக்கும் என்ற அச்சத்தின் பேரிலேயே அணிவகுப்பு ரத்து செய்யப்படவில்லை எனவும் கர்நாடக அரசு நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது. இதனிடையே பாதுகாப்பு காரணங்களால் அணிவகுப்பை 4ஆம் தேதி நடத்துவது சாத்தியமற்றது என போலீசார் அறிவுறுத்திய போதும் விராட் கோலி லண்டன் செல்ல இருப்பதால் விழாவை நடத்தியே தீர வேண்டும் என RCB அணியின் விளம்பர பிரிவு தலைவர் நிகில் சோசலே அழுத்தம் கொடுத்ததாகவும் வெளிவரும் தகவல் ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.